வீரா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வள்ளிமா ரொம்பவே உடம்புக்கு முடியாம கஷ்டத்துல படுத்திருக்காங்க. வீரா வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டது கூட தெரியாத அளவுக்கு வள்ளியம்மா அவ்வளவு சோக்கையா அப்படி கண்ணை மூடி அசந்து கிடக்குறாங்க. இதை பார்த்த வீரா ஐயோ ரொம்ப அனலா கொதிக்குதே, காலையில இருந்து அம்மா சாப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு போய் உடனே கஞ்சி வச்சு கொண்டு வராங்க. கஞ்சி வச்சு கொண்டு வந்து சரி நம்ம கொடுத்தா குடிக்க மாட்டாங்க, இதை மாறன் கையிலேயே கொடுத்து கொடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வீரா மாறனை தேடிட்டு போறாங்க. மாறன் அங்க வராரு. மாறா இந்த கஞ்சியை கொண்டு போய் வள்ளியம்மாவுக்கு கொடுங்குறாங்க. ஏய் என்னாச்சு, ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கவும், ஆமாம் வள்ளியம்மாவுக்கு காய்ச்சல், காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல போல இருக்கு, கஞ்சி வச்சுக்கிட்டு வந்தேன், நான் கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, இந்தா நீ கொண்டு கொடு, நீ எப்படியாவது வம்பு பண்ணியாவது அவங்கள சாப்பிட வச்சு வா அப்படின்னு சொல்கிறாங்க வீரா. நீ கொடுத்தா எங்கள் அத்தை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிச்சான்னு கேட்குறாங்க. ஏய் இப்போ அதெல்லாம் எதுக்கு கசகசன்னு பேசிகிட்டு இருக்க, இதை கொண்டு கொடுக்க முடியுமா முடியாதான்னு அதுட்டுறாங்க. சரி சரி கொடு, கொடுக்கலைன்னா நீ விடவா போறேன்னு சொல்லி மாறன் அந்த கஞ்சியை வாங்கிட்டு போறாங்க. அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. வள்ளியம்மா நல்லா கண் அசந்து தூங்குற மாதிரி படுத்திருக்காங்க. இதை பார்த்ததும் அத்தை நல்லா தூங்குது, ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும், சரி எந்திரிச்ச போது குடிச்சுக்கிட்டோன்னு அந்த கஞ்சியை அந்த இடத்துலயே வச்சுட்டு வந்துடுறாங்க. மாறன் மாறன் ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே வெளியில வராங்க. வெளியில வந்ததை அந்த பக்கமா இருந்து விஜி பார்த்துக்கிறாங்க. என்னடா இது, மாற்றி மாற்றி புருஷனை பொண்டாட்டியும் வள்ளியம்மா ரூமுக்கு போயிட்டு வராங்க, கொஞ்சம் அசந்துட்டா அப்படியே காக்கா பிடிச்சிருவாங்களே, என்னதான் நடக்குதுன்னு நாமளும் போய் பார்க்கலான்னு சொல்லி வள்ளியம்மா ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. வள்ளியம்மா நல்லா படுத்திருக்காங்க. நெத்தியில பத்து போட்டுட்டு இருக்காங்க வீரா. இதை பார்த்த விஜி ஐயோ உடம்பு சரியில்லை போல இருக்கு, அங்க என்னடான்னு பார்த்தா கஞ்சி வச்சிருக்காங்க. ஓ இதுதான் காரணமா, சித்தி எழுப்பி கஞ்சியை குடிக்க வச்சிடலான்னு சொல்லி, சித்தி எழுந்துறீங்க சித்தி, ரொம்ப முடியலையா சித்தி எழுந்துறீங்கன்னு வற்புறுத்தி எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. வள்ளியம்மாவும் அப்படியே கொஞ்சம் அசரிக்க தெளிஞ்சதும் எழுந்திரிச்சு கொர்றாங்க. விஜி நீ தான் என் பக்கத்துல இவ்வளவு நேரமா இருந்தியாங்கிறாங்க. அடா ஆமா சித்தி, நானும் உங்களை எவ்வளவு நேரமா பார்த்து பார்த்து எழுப்பினேன் தெரியுமா, நீங்க நல்லா அசந்து தூங்கிட்டீங்க, இதுல காய்ச்சல் வர அனலா கொட்டிக்குது, அதனால தான் அதை பாருங்களேன் பத்து போட்டுட்ருக்கேன், அந்த பக்கமாக உங்களுக்காக கஞ்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் சித்தி, பச்சை வெங்காயம் பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு கொஞ்சம் காரசாரமாக உங்களுக்கு கஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், குடிங்க சித்தி, காய்ச்சல் நல்லா போயிடும் சித்தி குடிங்கன்னு வற்புறுத்தி கொடுக்குறாங்க. வள்ளியம்மாவும் ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறான்னு நினச்சிக்கிட்டு விஜி கொடுக்குற கஞ்சியை குடிக்கிறாங்க. விஜி என் மேலே தான் உனக்கு எவ்வளவு அக்கறை, நீ தான் இதெல்லாம் பண்ணனியான்னு கேட்குறாங்க. அட ஆமாம் சித்தி, நான் உங்கள் மேலே அக்கறைப்படாமல் வேறு யார் சித்தி அக்கறைப்படுவா, நீங்கள் தான் எனக்கு அம்மா மாதிரி கூட அடிக்கடி சொல்லுவீங்களே என்னை பொண்ணா பார்க்குறேன்னு, அதே மாதிரி தான் சித்தி நானும் உங்களை அம்மாவாக பார்க்குறேன், என் அம்மா இப்படி கிடந்தா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனேங்கிறாங்க. ஆமாம் நீ தான் பார்த்தியா, வீரா மாறன் இவங்க யாருமே எட்டி பார்க்கலையாங்கிறாங்க. அட போங்க சித்தி, அவங்கெல்லாம் திரும்பி கூட பார்க்கல தெரியுமா, அங்கே பாருங்களேன் அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னம்மா அரட்டை அடிச்சிட்டு இருக்காளுங்க, இதெல்லாம் சொன்னா புரியாது சித்தி, உண்மையான பாசம் இருந்தா மட்டும்தான் அக்கறை இருக்கும் சித்தி, அவங்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது, அவங்கள உண்மையா நம்பினீங்க, ஆனா அவங்க எல்லாம் உங்களை அந்த மாதிரி நினைக்கல சித்தி, அவங்க எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக அப்ப நீங்க தேவையா இருந்தீங்க, இப்போ அவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தேவையில்லாம வீசிட்டு போயிட்டாங்க பாருங்க, இந்த கஞ்சியை குடிச்சிருங்க சித்திங்கிறாங்க. இல்ல எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு விஜி, என்னால இதுக்கு மேல குடிக்க முடியாதுங்கிறாங்க. ஐயோ என்ன சித்தி, குடிச்சா தானே காய்ச்சல் பறந்து போகும், படுத்து கிடந்தா ரொம்ப முடியாம போயிடும், நீங்க கொஞ்சமாச்சும் குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு வற்புறுத்தி குடிக்க வைக்கிறாங்க. வள்ளியம்மா அந்த கஞ்சியை குடிக்கிறாங்க. குடிக்க குடிக்க இது வீரா தானே அன்னைக்கு ஒரு தடவை இதே மாதிரி வச்சிருந்தா, வீரா வச்ச கஞ்சி மாதிரியே இருக்கு, எனக்கு அப்பவும் வீரா குரல் கேட்ட மாதிரியே இருந்துச்சு, திரும்பவும் விஜிக்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு வள்ளியம்மா சந்தேகத்தோட மறுபடியும் விஜிக்கிட்ட கேட்குறாங்க. விஜி இந்த கஞ்சியை நீ தான் ரெடி பண்ணினியாங்கிறாங்க. அடா ஆமா சித்தி, நான் பண்ணாம வேற யார் செய்வா, உங்களுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி போட்டு எல்லாம் மொறு மொறுன்னு நல்ல காரசாரமா வச்சு கொண்டு வந்திருக்கேன் பாருங்களேன், குடிச்சு பாருங்க டேஸ்டா இருக்கா சித்தி, இது எங்க அம்மா எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்ததுங்கிறாங்க. அப்பவும் வள்ளியம்மானால நம்ப முடியாம உண்மையா தான் சொல்றியா விஜய்ங்கிறாங்க. அட ஆமா சித்தி, என்ன சித்தி நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்களேங்கிறாங்க. உங்ககிட்ட போய் நான் பொய் சொல்வேனா, அதே மாரி உங்ககிட்ட நான் பொய் சொன்னா திரும்ப இந்த வீட்டுல இருக்க முடியுமா, நீங்க எனக்கு அம்மா மாதிரி சித்தி, நான் அப்படியெல்லாம் உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்காக செய்யாம நான் வேற யாருக்கு சித்தி செய்ய போறேன், என்ன நம்பலையா, என்ன நம்பாம தான் கேக்குறீங்களா, அந்த அளவுக்கு அவளுக்கு எல்லாரும் சேர்ந்து அப்படி பண்ணிட்டாங்க சித்தி, நீங்க என்ன செய்வீங்கப்பா, கருப்பா கரைச்சா கல்லுங்கரைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உங்களை என் மேல சந்தேகப்படும்படி வச்சுட்டாளுங்க, அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்குறீங்க சித்திங்கிறாங்க. இல்ல விஜய் நான் உன்னை நம்புறேங்கிறாங்க. வள்ளிமா உண்மையை சொல்லட்டுமா, இந்த வீட்டுல எனக்கு நீங்க மட்டும்தான் ஆதரவு, உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லை சித்தி, நீங்க நம்பலைன்னா நான் யாரை நம்பி போவேன் சொல்லுங்க பார்க்கலாம், உங்க நம்பிக்கை தான் சித்தி எனக்கு ரொம்ப முக்கியங்கிறாங்க. கவலைப்படாத விஜய், நான் இருக்க வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வராதுங்கிறாங்க வள்ளி. வள்ளியம்மா கஞ்சியை குடிச்சிட்டு இருக்கும்போது விஜய் பார்த்துக்கிட்டே முறைக்கிறாங்க. எதுக்கு இவளுக்கு இவ்வளவு சந்தேகம் வந்திருக்கு, சந்தேகம் வர விடக்கூடாது, இப்படியே போனா நம்மளை ஓரங்கட்டி வச்சிருவாங்களே, மறுபடியும் என்ன செய்யலாம், அக்கறையா செய்யற மாதிரி ஏதாவது செஞ்சு நம்ப வைக்கணுமேனு யோசிக்கிறாங்க. சித்தி இந்த கஞ்சியை குடிச்சிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, எனக்கு அடுப்படையில் வேலை இருக்கு, அந்த அடுப்படையில் தான் வந்து ஆள் ஆளுக்கு எசிலி போட்டுக்கிட்டு என்கிட்ட சண்டை போடுறாங்களே தவிர உருப்படியாக ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, நான் தான் சித்தி போய் பார்க்கணும், உங்கள் வேலையெல்லாம் நான் தான் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன், இன்னும் துணியெல்லாம் நிறைய துவைக்க வேண்டியது இருக்குது, இதையெல்லாம் நான் போய் பார்க்குறேன் சித்தி
நீங்கள் கஞ்சியை குடிச்சிட்டு மாத்திரையை போட்டுட்டு நீங்கள் கப்புன்னு நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்பவும் வள்ளியம்மாவுக்கு அந்த சந்தேகமே தெரியல. நல்லா அசந்து ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது வீராவோட குரல் தான் கேட்ட மாதிரி இருந்துச்சு. கண்ணே திறக்க முடியல, அந்த அளவுக்கு காய்ச்சல். வீரா குரல் தானே என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. வீராவையே நினச்சிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை அப்படி கேட்டிருக்குமான்னு நினைக்கிறாங்க வள்ளி. விஜய் தான் காலையிலேருந்து கவனிச்சுக்கிட்டு தான் சொல்கிறா, வீரா இந்த பக்கமே எட்டி பார்க்கலையா. ச்சே, வீரா இவ்வளவு கல் நெஞ்சு கறியாவா ஆயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஃபோன் பேசிக்கிட்டே மாறன் வராங்க. வந்ததும் வள்ளியம்மா எழுந்திரிச்சு உட்காந்துருக்கிறதா பார்த்துட்டு, அத்தை எழுந்திரிச்சிட்டியா, கஞ்சி எடுத்துட்டு வரும்போது நீ அப்படியே அசந்து தூங்கிட்ட, சரி தூங்கிட்டேன்னு விட்டுட்டு போனேன், இப்போ நீயே எடுத்து எல்லாம் குடிச்சிட்டியா, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லையா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு வீரா சொன்னா, இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க மாறன். டேய் என்னடா சொல்கிற, வீராவா எனக்கு கஞ்சி வச்சு கொடுத்துட்டு போனா அப்படின்னு கேட்குறாங்க. அடா ஆமாத்த, அவள் தான் வச்சுக்கிட்டு வந்து கொண்டு வந்தா அவங்ககிட்ட கொடுக்குறக்கு. உன்னை எழுப்பி கொடுத்தா நீ முறுக்கிக்கிட்டு அவகிட்ட கோவத்தில் இருக்கியா, குடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு கொடுத்தா. நான் கூட சொன்னனே எங்கள் அத்தைக்கிட்ட எவ்வளோ நாளைக்கு இப்படி கோவமாக இருக்க போகிறேன், நீயே கொண்டு கொடுன்னு. இல்லைடா, அவங்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் வள்ளியம்மா என் மேலே கோவத்தில் இருக்காங்க, நான் கொடுத்து அவங்க குடிக்காமல் போயிட்டா என்ன செய்யறது, நீயே கொண்டு கொடுன்னு கொடுத்தா. நான் இங்கே கொண்டு வந்து உன்னை எழுப்பி பார்த்தேன், நீ நல்லா அசந்து தூங்குனியா, சரி எழுந்திருக்கும் போது குடிக்கட்டும் வந்து எழுப்பிக்கலான்ட்டு நான் ஃபோன் பேசிட்டு வரதுக்குள்ளே வந்து பார்த்தா நீ அதை எடுத்து வடக்கு வடக்கு வடக்குன்னு சீக்கிரம் குடிச்சிட்டே போல இருக்கு. பரவாயில்ல, கஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்குதுங்கிறாங்க. ஆமாம், அந்த கஞ்சி வீரா தான் வச்சாலா, உனக்கு நல்லா தெரியுமாடாங்கிறாங்க. அட என்னத்தை, வீரா வைக்கிற கஞ்சி உனக்கு தெரியாதா, அவள் கை பக்குவமே தனிதான். நீ இவ்வளவு நாளாக அவள் கூட பழகிட்டு இருக்க, இது கூடவா உனக்கு தெரியாது. இல்லடா, விஜய் தான் வச்சு கொண்டு வந்ததா என்னை எழுப்பி கொடுத்தாலேங்கிறாங்க. சொல்லிருப்பா நீ கட்சி மாறிட்டியே, விஜய் சொல்றதெல்லாம் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்க. ஆனால் வீராவை பற்றி என்ன சொன்னாலும் நீ இப்போ நம்ப தயாராக இல்லை. அதுதான் வீரா உன்னை புரிஞ்சுக்கிட்டு தான் சரின்னு என்கிட்ட கஞ்சியை கொடுத்துருக்கா. விஜய் சொல்றதெல்லாம் உனக்கு இப்போ வேத வாக்கா தெரியுது, அவள் சொல்றது தானே நீ நம்புறேங்கிறாங்க. இல்லடா, வீராவுக்கு நான் படுத்திருந்ததே தெரியாது போல இருக்குங்கிறாங்க. அத்தை, காலையில் வந்ததும் அவள் தான் வந்து பார்த்தா, செக்ஷனே சமையல் கட்டு பக்கம் தான், அங்கே உன்னை காணானதும் உடனே வீரா உன்னோட ரூமுக்கு தான் வந்தா. வந்து பார்க்கும்போது நீ முடியாமல் படுத்திருந்திருக்க. வீரா பதறி அடிச்சுக்கிட்டு உன் நெத்தியில் வந்து பத்து போட்டு விட்டது வீரா தான். அதுக்கப்புறம் நீ காலையிலேருந்து சாப்பிட்ருக்க மாட்டேன்னு அவள் தெரிஞ்சுக்கிட்டு தான் கஞ்சியை வச்சு என்கிட்ட கொடுத்தா. இப்போ அவள் சொன்ன மாதிரி தான் நீ இருக்க, என்ன நம்புற, ஆனால் வீராவை நம்ப மாட்டேன் அப்படித்தானே அப்படின்னு மாறன் கேட்கவும், ஆனால் நீ எப்படி வேணாலும் நினச்சிக்கிட்டேன், நான் போய் வீரா கிட்ட சொல்லிடுறேன், அவள் கேட்டால் சந்தோஷப்படுவா சரியா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அங்கிருந்து போகிறாங்க. வள்ளினால இதை ஜீர்ணிக்கவே முடியல. தானே வெங்காயம் பூண்டு எல்லாம் பக்குவமா தட்டி போட்டு கொண்டு வந்த மாதிரி செஞ்ச மாதிரியே சொன்னாலே. சொன்னதை நம்புறதா இல்லை மாறன் சொல்றதை நம்புறதா? நிச்சயமா வீரா வந்து பார்க்காம எல்லாம் இருந்திருக்க மாட்டா, பார்த்துருப்பா. நான் தான் முடியாம படுத்து கிடந்தானே, இப்போவாது எட்டி பார்த்து ஒரு வார்த்தை வள்ளியம்மா எப்படி இருக்கீங்கன்னு அவள் வாய் திறந்து கேட்டிருக்கலாம்ல. வீம்புக்குன்னே இருக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அங்கே தள்ளி நிற்கிறாள். இந்த வீரா ஏன் தான் இப்படி மாறி போனாலும் நினைக்கிறாங்க வள்ளியம்மா. எப்படியோ வள்ளியம்மாவை சரி பண்ணிட்டு வந்தாச்சு, ஆனால் இனி நம்ம வேலையை பார்க்கலாம். ஃபோனை எங்கே தான் போட்டேன்னு தெரியலையே, அந்த முக்கியமான ஃபோனு. ச்சே, நம்ம ஒரு வேளை தோட்டத்து பக்கம் துணி துவைச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோமே, அப்போ அங்கே வச்சுட்டு வந்திருப்போமா அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. மாறன் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓஹோ, நீ ஃபோனை தான் தேடுறியா, தேடி தேடு, இங்கெல்லாமா ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு வம்புக்கு இருக்கிறாங்க. மாறன் எதையோ தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு வந்து கேட்குறாங்க. அட ஆமாம் மச்சான், மாடியில் துணி காய போட்டிருந்தேன், அந்த துணி இங்கே தான் எங்கேயோ விழுந்துருச்சு, அது இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கேன்னு சமாளிக்கிறாங்க விஜி. ஓ அப்படியா, நல்லா தேடி தேடி அப்படியே பக்கத்து தெருவுலையும் தேடிப்பாரு, காற்றுக்கு அங்கெல்லாம் பறந்து போனாலும் போய் விழுந்திருக்குங்கிறாங்க மாறன். என்ன மச்சான் நக்கலா, நானே காணாமேனு பதறி போய் தேடிட்டு இருக்கேன், நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்கிறாங்க. அதான் விஜய், அக்கறையில தான் நானும் சொல்றேன், தேடு, எப்படியோ கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அங்கிருந்து போறாங்க. விஜய்க்கு மாறன் மேலேயும் சந்தேகம் வருது, ஒருவேளை இவன் தான் எடுத்துருப்பானா, அப்படி எடுக்க வாய்ப்பே இல்லையே, எந்த நேரமும் வள்ளியம்மா அந்த ரூம்ல இருக்காங்க, இவன் அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கெல்லாம் இவன் ஒன்றும் புத்திசாலி கிடையாதுன்னு விஜய் மறுபடியும் போனை தேடிக்கிட்டு இருக்காங்க. வள்ளியம்மா வர்றாங்க, வந்து பார்த்துட்டு என்ன விஜய் தேடுறீங்கிறாங்க. சித்தி கிளிப்பு, அந்த கிளிப்பு காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன் சித்தி, அது எங்கே போச்சுன்னே தெரியல, எனக்கு ரொம்ப ராசியான கிளிப், அந்த மாதிரி யாருக்கிட்டையுமே இல்லை சித்தி, அது என்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு, அந்த கிளிப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ அழகா இருக்குங்கிறாங்க. அப்படியா, அதைவா காலையிலேருந்து தேடிட்டு இருக்க, சரி அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டா போதும், அதை விடங்கிறாங்க. இல்லை சித்தி, அது கண்டிப்பாக வேணும், காலையிலேருந்து நானும் தேடிக்கிட்டே இருக்கேன், காணாம் சித்தி. சரி நான் வீட்டுக்குள்ளே வந்து கபோர்டில் பார்க்குறேங்கிறாங்க. அவருக்கு மறுபடியும் சந்தேகம் வருது, ஒரு சாதாரண கிளிப்பியா காலையிலேருந்து தேடிட்டு இருக்கா, இவ பேரில் ஏதோ சந்தேகமாகவே இருக்கு, கிளிப்பை தான் தேடுறாளா இல்லை வேற ஏதாவது தேடுறாளா, ஒன்றும் புரியலன்னு நினச்சிட்டு போகிறாங்க. வள்ளியம்மா போட்டது போட்டபடி கிடக்கு, சமையல் வேற முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சமையல் கட்டு பக்கம் போகிறாங்க. அங்கே வீரா சமைச்சிட்டு இருக்காங்க. வீரா, காலையிலேருந்து நீ தான் சமைக்கிறியான்னு கேட்குறாங்க வள்ளியம்மா. ஆமாம் வள்ளியம்மா, காலையிலேயே நான் உங்களை வந்து பார்த்தேன் வள்ளியம்மா, நீங்கள் முடியாமல் படுத்திருந்தீங்க, சரி நானே சமைக்கலான்னு தான் காலையிலேருந்து நான் சமைச்சிட்ருக்கேன், நான் கஞ்சி வச்சுக்கிட்டு வந்து பார்த்தேன், அப்போவும் நீங்கள் முடியல, சரி மாறன் கிட்ட கொடுத்து குடிக்க சொன்னேன், நீங்கள் குடிச்சிங்களான்னு கேட்குறாங்க வீரா. வள்ளியம்மாவுக்கு இன்னமும் அதுலேருந்து மீண்டு வர முடியாமல், அப்போ நீ தான் கஞ்சி வச்சு
வச்சு கொடுத்தியான்னு கேட்குறாங்க. அட ஆமாம்மா. ஏன் சந்தேகமா கேட்குறீங்க? 1000 தான் இருந்தாலும் கோபதாபங்கள் எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கிறது தானே அம்மா வேணும். உங்க மேலே அப்படி என்ன எனக்கு கோவம் இருந்துட போகுது? என் அம்மா ஸ்தானத்தில் தான் நான் உங்களை எப்பவும் பார்ப்பேன் வள்ளிமா. எப்பவும் நான் மாற மாட்டேங்கிறாங்க. வள்ளி யோசிச்சுக்கிட்டே திரும்பும்போது இதை பார் வள்ளிமா, இந்த கல்யாண விஷயத்தில் நீங்கள் என்ன சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியும். ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் கண்டிப்பாக நான் நிரூபித்து காட்டுவேன். அப்போ இந்த வீரா யாருங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. வீரா சொன்னதை வள்ளி அம்மா காதில் கேட்டும் கேட்காம நம்ம போய் உடனே விஜயை கேட்டே ஆகும். வீரா தான் காலையிலேருந்து சமைச்சிட்டு இருக்கா. ஆனால் விஜய் எதுக்காக போய் சொல்லி என்கிட்ட கஞ்சி கொடுத்தா? அவளே என் மேலே ரொம்ப அக்கறைப்படுற மாதிரி கஞ்சி வச்சு கொண்டு வந்து கொடுத்தோம்னு சொன்னாலே. சரி, இதை அவகிட்ட நேரடியாகவே கேட்டுலான்ட்டு போகிறாங்க. வள்ளியம்மா விஜயை தேடிக்கிட்டு போய் பார்க்குறாங்க. விஜய் மறுபடியும் அந்த கபோர்டு இந்த கபோர்டு வெட்டுக்கடியில் அங்கங்கே தேடிட்டு இருக்காங்க. என்ன ஒரு சாதாரண கிளிப்பை காலையிலேருந்து இப்படி தேடிட்டு இருக்காளே, இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வள்ளியம்மா விஜய் கிட்ட போய் கேட்குறாங்க. என்ன விஜய் இன்னுமா அந்த கிளிப்பு கிடைக்கல? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? நான் தேடி பார்க்குறேங்கிறாங்க. ஐயோ வள்ளியம்மா, நீங்களே உடம்புக்கு முடியாமல் கிடக்குறீங்க. அது போனால் போயிட்டு போகுது சித்தி, விடுங்க. இப்போ உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு சித்தி? நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன். காய்ச்சல் இப்போ பரவாயில்லையா சித்தி? நான் வச்சு கொடுத்த கஞ்சி தான் உங்களை இந்த அளவுக்கு குணப்படுத்திருக்கு சித்திங்கிறாங்க விஜய். உண்மையை சொல்லு, அந்த கஞ்சியை நீ தான் வச்சியான்னு மறுபடியும் கேட்குறாங்க. ஐயே என்னது, இவ விடமாட்டா போல இருக்கே. இவளுக்கு எப்படியோ சந்தேகம் வந்துருச்சு. அதனால தான் திரும்ப திரும்ப வீரா வச்ச கஞ்சியை நீ தான் வச்சியான்னு கேட்டுட்டே இருக்காளேன்னு நினைக்கிறாங்க விஜய். என்ன விஜய் அப்படி பார்க்குற? மறுபடியும் இதே மாதிரி கஞ்சி எனக்கு வச்சு கொடுக்குறியாங்கிறாங்க. சித்தி அது வந்து அப்படின்னு சமாளிக்க பார்க்குறாங்க விஜய். உண்மையை சொல்லு, எதுக்கு போய் சொன்ன? வீரா வச்ச கஞ்சி தானே, நீ வச்சு கொண்டு வந்ததா எதுக்காக என்கிட்ட கொடுத்த? ஏன் விஜய் இப்படியெல்லாம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எதுக்காக என்கிட்ட இப்படி பொய் சொல்ற? உங்களுக்கு தெரியாம நீ ஏதாவது மறைக்கிறியாங்கிறாங்க வள்ளிமா. சரி, இதுக்கு மேலேயும் இவகிட்ட சமாளிக்க முடியாது போல இருக்கேன்னு ஒவ்வொன்று அழக ஆரம்பிக்கிறாங்க விஜய். சித்தி, இந்த வீட்லயே எனக்கு ஆதரவா இருக்கிறது நீங்க மட்டும்தான். வீரா உங்க மேல ரொம்ப அக்கறைப்படுறதா நினைச்சு நீங்க என் மேல அக்கறை கட்டாம விட்டுட்டா என்ன செய்யறதுன்னு தான் நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன் சித்தி. மன்னிச்சிடுங்க சித்தி, உங்க பாசத்துக்கு ஏங்கிதான் நான் அப்படி சொல்லிட்டேன் சித்தி. நீங்க ஒண்ணு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தினால தான் நான் இப்படி எல்லாம் சொல்லிட்டேன் சித்தி. என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. இதை பார் விஜய், உண்மையில எனக்கு எப்பவும் பாசம் குறையாது. ஆனா நீ மட்டும் என்கிட்ட பொய் சொல்லாத. பொய் சொன்னா எனக்கு பிடிக்காதுங்கிறாங்க வள்ளிமா. எல்லாம் நடந்துக்கிறதுனால தான் வீட்டுல எல்லாருமே உன்னை தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த தடவை இந்த மாதிரி எல்லாம் பாசத்துக்கு ஏங்குறேன்னு பொய் பேசாதவே உண்மையா ஒரு நாள் முடிஞ்சிடுங்கிறாங்க. சரி சித்தி, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் சித்தி. எல்லார்கிட்டயும் இனிமே உண்மையா நடந்துக்கிறேன் சித்தின்னு சொல்லிட்டு போறாங்க. அவருக்கு மறுபடியும் விஜய் மேல சந்தேகம் வருது. இவ நடிக்கிறாளா இல்ல உண்மையிலுமே யதார்த்தமா தான் இருக்காளா? வீரா சொல்ற மாதிரி இவ ஒரு வேளை நடிக்கிறாளோ? நாம தான் முட்டாள்தனமா இவளை நம்புறோமா? சேச்சா, இருக்காது. இவ எதுக்காக நடிக்கணும்? பாவம், யாரும் இல்லாத அனாதையா நின்னா நம்ம ஆதரவு கொடுக்குறோன்னு கூட்டிட்டு வந்த இடத்துல இந்த கார்த்தி பையன் இவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்ப 2 பேரும் ஒத்துமை இல்லாம வேற இருக்காங்க. இவ மனசு என்னமா வழி காட்டிக்காம இவளும் ரொம்ப யதார்த்தமா நடந்துக்கிறா. நல்ல போலதான். இவளை பத்தி நாம தப்பா நினைச்சிட்டோமே நினைக்கிறாங்க வள்ளிமா. வள்ளி வீராவை நினைச்சு பாக்குறாங்க. இப்படியே விட்டோம்னா விரிசல் பெருசா ஆயிரும். நம்ம வீரா கிட்ட மனசு விட்டு பேசணும். அவளும் நம்ம கிட்ட பேசினா தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைச்சிட்டு வீராவை பார்க்க போறாங்க. வீரா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க வள்ளிமா. நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு என்கிட்ட கேட்கணும்? நீங்க தாராளமா பேசலாமே. நீங்களும் நானே என்ன சண்டையா போட்டு கிடையாது. நம்மளுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, அவ்வளவுதானே. அதுக்காக நம்ம ஏன் விரோதி மாதிரி இருந்துக்கணும்? எப்ப வேணாலும் உங்க மனசுக்கு என்னெல்லாம் தோணுதோ அப்பவெல்லாம் நீங்க என்கிட்ட பேசலாம். மேல ஏதாவது தப்பு இருந்தா நீங்க பட்டுன்னு உடச்சு கேட்கலாம். அதுக்கான உரிமையும் உங்களுக்கு இருக்கு வள்ளிமாங்கிறாங்க வீரா. இதுதான் வீரா உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. உரிமையோட எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உரிமையோட தான் நான் உங்ககிட்ட பழகுறேன். இப்ப இந்த விஷயத்துலயும் கார்த்தியோட விஷயத்துலயும் உரிமை எடுத்துக்கிட்டு தான் உண்மையா கேட்கறேன். அதை சொல்ல மாட்டேன்னு நீயும் மறுக்கிற. சரி, உன் தங்கச்சிக்காக நீ சுயநலமா யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது வீராங்கிறாங்க. ஐயோ வள்ளிமா, என்னது மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறீங்களா? நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்கல, உண்மையை சொல்றேன். அந்த கல்யாணம் நடந்ததே எனக்கு தெரியாது. காலம்தான் உங்களுக்கு பதில் சொல்ல. மறைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறாங்க வீரா. வள்ளிமா, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? விஜய் சின்ன வயசுல இருந்து கார்த்தியை லவ் பண்ணனதா என்கிட்ட சொல்ற. நாடகம் ஆடி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா இதை சொன்னா நீங்க நம்பவா போறீங்க? நான் சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க வீரா. இதா பார் வீரா, தான் நானும் எங்க அண்ணனும் நம்பிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் கார்த்தியோட கல்யாண விஷயத்துல ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும். இப்படியே போயிட்டு இருந்தா விரிசல் பெருசாகி பிரச்சனையும் பெருசாகிட்டே இருக்கும். வீட்டுல எல்லாத்துக்கும் அமைதியும் நிம்மதியும் இல்லாம போயிடுவீரா. அந்த பொறுப்பை நான் உன்கிட்ட தான் கொடுக்குறேன். நீ தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். எப்படி பார்த்தாலும் விஜய் கழுத்துல தான் கார்த்தி தாலி கட்டியிருக்கான். அவ கூட சேர்ந்து வாழ்றதுதான் முறை வீரா. இதை நீ புரிஞ்சுக்கணுங்கிறாங்க வள்ளிமா. திரும்ப திரும்ப அதே இடத்துல வந்து நின்று இதை பத்தி பேசி உங்களுக்கு எனக்கு சங்கடம் தான் ஆகுது. இந்த விஷயத்த கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு முடிவு சொல்றேங்கிறாங்க வீரா. வீரா, உன்னைத்தான் நான் நம்பிட்டு இருக்கேன். இந்த குடும்பத்துல அமைதி நிம்மதி கிடைக்கணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் வீரா. அதுதான் எனக்கு வேணும். கண்ண தடவை என் பசங்க எல்லாம் நிம்மதி இல்லாம அலமோதுறாங்க. அதை பார்க்க என் உடம்புல சக்தி இல்லை வீரா. நீதான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லணுங்கிறாங்க வள்ளிமா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். போய் ரெஸ்ட் எடுங்கிறாங்க வீரா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத விஜய் பாத்துக்கிறாங்க. ஓ, என்கிட்டயும் நல்ல மாதிரி நடிச்சிட்டு வீரா கிட்டையும் ரகசியமா பேச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கூடிய சீக்கிரம் இந்த வீராவை வெறுக்கிற அளவுக்கு நான் பண்றேன் பாருங்க. என்கிட்ட வீராவை வெறுத்து பேசுற மாதிரி பேசிட்டு என் பேர்லயே இப்ப சந்தேகப்பட்டு வீரா கிட்ட முடிவு சொல்லி
சொல்லியிருக்கீங்களா? இதுக்கு ஒரு முடிவு சொல்றேன்னு வேற சொல்றாளா? அவ என்ன முடிவு கட்ட போறா? எழுத வேண்டியவளே நான் தான். குடும்பத்துக்கு ஒரு முடிவை கட்டிட்டு இந்த குடும்பத்துல நான் ராணி மாதிரி உட்கார போறேன். சீக்கிரம் இதை நடத்தி காட்ட போறேன் பாருங்கன்னு வில்லத்தனமா நினைச்சு சிரிக்கிறாங்க விஜய். வள்ளி அம்மாவையும் வீராவையும் நேருக்கு நேர் பேச விடக்கூடாதே. அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டையும் கலவரமா இருக்கணும். என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க விஜய். நல்ல ஐடியா. இந்த பிருந்தாவை அம்முக்கு இழுத்தோம்னா அதுக்கு வீரா சப்போர்ட் பண்ணி வருவா. எனக்காக சித்தி சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்தபடியா பார்த்தா வீராவும் சித்தியும் தானே சண்டை போட்டுக்குவாங்க. பிருந்தா எங்கேன்னு தேடி பார்க்கலான்னு சொல்லி பிருந்தாவை தேடிக்கிட்டு போறாங்க விஜய். பிருந்தா சமையல் கட்டுல கார்த்திகை ஏதோ கேட்டாங்கன்னு கார்த்திக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. விஜய் சமையல் கட்டுக்கு வந்ததும் அவங்க வச்சிருந்த பாத்திரத்தை தட்டி விடுறாங்க. என்னடி பண்றேன்னு கேக்குறாங்க பிருந்தா. என் மச்சானுக்காக ஆசையா சமைக்கலான்னு வந்தேன். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் இந்த சமையல் கட்டுல அடுப்புக்கிட்டே நிக்கிறியே, அப்ப நான் எப்பதான் சமைக்கிறதுங்கிறாங்க. கார்த்திக்காக சமையல் பண்ணி கொடுக்கலான்னு செஞ்சுட்டு இருந்தேன். நீ எதுக்காக இப்படி தட்டி விட்டேன்னு கேட்கவும், ஓ அப்படியா சொல்ற? மச்சானுக்கு தான் நீயும் சமைச்சியா? பாருடா என் புருஷன் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை. என் புருஷனுக்கு சமைச்சு கொடுக்க எனக்கு தெரியும்டி. நீ ஓரங்கட்டி நில்லுங்கிறாங்க விஜய். பார் விஜய், என்கிட்ட ஏதாவது வம்பு வச்சுக்கிட்ட என் கையில வச்சிருக்கிற கரண்டியால சூடு வச்சிருவேங்கிறாங்க. அப்படியா சொல்ற? இங்க வெக்கிடி பார்க்கலாம் அப்படின்னு விஜய் எடுத்துக்கிட்டு போய் அந்த கரண்டியை பிடிக்கிறாங்க. பிடிச்சதும் கையை சுட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ அம்மானா அலறாங்க. வீட்டுல இருந்து அத்தனை பேரும் ஓடி வராங்க. விஜய் என்னாச்சு அப்படின்ட்டு வராங்க. பாத்தீங்களா சித்தி, கரண்டியால என்ன சூடு வச்சுட்டுட்டா. கார்த்தி மச்சானுக்கு இவ தான் சமைக்கணுங்கிறா. சித்தி இப்படி இருந்தா எப்படி சித்தி சமையல் கட்டுக்குள்ள சண்டை வராம இருக்கும்? எப்ப பார்த்தாலும் என்கிட்ட பம்பு பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்றாங்க. விஜயா என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஏண்டி இப்படி குடும்பத்துல அமைதியே நிம்மதியே இல்லாமையே பண்ணணும்னு நினைச்சிட்டியா? ஒழுங்க மரியாதையா சமையல் கட்டு விட்டு வெளியே போங்கிறாங்க. அப்ப வீரா வராங்க. எதுக்காக என் தங்கச்சியை வெளியே அனுப்பணும்? இங்கதான் இருப்பா, சமையல் பண்ணுவான்னு வள்ளியம்மா கிட்ட எதிர்த்து பேசுறாங்க. வீரா அப்படியோ போங்க, இதையெல்லாம் என்னால சமாளிக்க முடியாதுன்ட்டு வள்ளியம்மா போறாங்க. விஜய் ஆஹா நாம நினைச்சது சாதிச்சிட்டோம், சூப்பர். 2 பேரும் நல்லா சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன வள்ளியம்மா முடியாத இருக்கிறதுனால வீரா கிட்ட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சண்டை போடல. சரி அடுத்த தடவை பாத்துக்கலான்ட்டு போய் திரும்பவும் அவங்க போனை தேடிக்கிட்டு இருக்காங்க. வச்சோம் எங்க போச்சுன்னே தெரியலையே அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த வழியா மாறன் போறாரு. பாத்துக்கிறாங்க. ஓ போனை தான் தேடுறீங்களா அம்மனி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மாறன் உண்மையிலுமே வம்பளுக்குறாங்க. என்னடா போனை காணான்னு தேடினியே கிடைச்சிருச்சாங்கிறாங்க. விஜய் திரும்பி பாக்குறாங்க. நம்மள தான் கேக்குறானா, ஜாட மாதிரியா பேசுற மாதிரி இருக்கே அப்படின்னு எட்டி பாக்குறாங்க. மாறன் அவங்களுக்கு ஏத்த மாதிரியே நடிக்கிறாங்க. டேய் காணான்னு காலையில இருந்து சொன்னியடா, இன்னுமா கிடைக்கல வரடா, அங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் யோசிச்சு பார்த்துட்டு நம்மள இல்ல யாருக்கிட்டயோ போன்ல பேசிட்டு போறான் இந்த லூசு பையன், எங்கதான் போச்சுன்னு தேடிட்டு இருக்காங்க. அங்க வள்ளிமா வராங்க. விஜய் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், அப்படி என்னதான் தொலைச்சா என்னத்தை தேடுறேன்னு கேக்குறாங்க. விஜய் மறுபடியும் வள்ளியம்மா கிட்ட சமாளிக்க பாக்குறாங்க. இது இப்படியே விட்டா வேலைக்காகாதுன்னு வள்ளியம்மா ஓங்கி பலார்னு விஜய் கன்னத்துல ஒண்ணு வைக்கிறாங்க. என்கிட்ட எதுக்காக போய் சொல்றேன், இப்ப என்ன தேடுற, உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு மிரட்டவும் பயந்து நிக்கிறாங்க.